இந்திய தேசிய காங்கிரஸ் 3 முறையும், திராவிட முன்னேற்றக் கழகம் 3 முறையும், அஇஅதிமுக 10 முறையும் வென்ற தொகுதி தான் பொள்ளாச்சி. இந்த பொள்ளாச்சி தொகுதியை விரிவாக அலாச போகிறோம். வரப்போகிற 2026 எலெக்ஷனில் யாருக்கு சீட்டு அப்படிங்கிறத இப்போவே அவங்களுக்குள்ள முட்டல் மோதல் ஆரம்பிச்சிருச்சு. TN41 கார்கள் அறிவாலயத்தை வட்டமிட ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஏடிஎம்கேவிலையும் சீட்டுக்காக ஒரு குரூப் ஒரு 5 பேர், இப்போ 5 பேர், இது ஒரு ஜாதக கணிப்பெல்லாம் இல்லைங்க. எங்களுக்கு இந்த தொகுதி வெகு காலமாக 1996லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிற தொகுதி. இதில் யார் முக்கியமானவங்க, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1996லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த தொகுதி அரசாங்க கெசட் படி 2011 கோடி தென்னை மரங்கள் நிறைந்த ஒரு தொகுதியாக அப்போ இருந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிஸ்ட் ஒருத்தர் எழுதியிருந்தார். இந்த தொகுதியில் வரப்போகிற எலெக்ஷனில் என்னென்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் கோட்டைன்னு சொல்லுவாங்க பொள்ளாச்சியை. ஏன்னா தொடர்ந்து அதிமுக தான் இங்கே ஜெயிச்சிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 1996 ராஜுங்கிற ஒருத்தர் ஜெயிச்சாரு திமுகவில். அதுக்கப்புறம் நடந்த அத்தனை தேர்தல்களும் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. அதிமுகவில் இந்த முறை பொள்ளாச்சி ஜெயராமன் கிட்டத்தட்ட 1700 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் டாக்டர் வரதராஜா தோற்கடிச்சாரு. இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கே அவருக்கு நுர தள்ளிருச்சு. ஜெயராமன் 4 முறை பொள்ளாச்சி தொகுதியில் நின்றுருக்காரு. 4 முறையிலும் எல்லா டைம்லையும் தனிப்பட்ட மெஜாரிட்டியில் வந்திருக்காரு. இந்த டைம் கடந்த 2021 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி நகரத்துக்குள்ளேயும் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்திலும் அதிகப்படியான ஓட்டு வாங்கி கொடுத்தது. இத்தனைக்கு அவர் வேற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவருக்கு பொள்ளாச்சியில் அவங்க கம்யூனிட்டி ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால பொள்ளாச்சியில் பெரிய எட்ஜ் எடுத்தது, அவருக்கு பொள்ளாச்சியில் லீடிங் எடுத்தது. அதுக்கப்புறம் வடக்கு ஒன்றியத்தும் வரும்போது அவருக்கு அதிகப்படியான வில்லேஜில் கொஞ்சம் ஓட்டுகள் நிறைய விழுந்ததுனால 1700 ஓட்டுகள் வித்தியாசத்தில் மிக நல்ல வேட்பாளர், கை சுத்தமான ஒரு வேட்பாளரை பொள்ளாச்சி தவற விட்டது. அவர் தான் டாக்டர் வரதராஜன். 4 விரல் துண்டா வெட்டி உடஞ்சு போனாலும் அந்த விரலை ஒட்ட வச்சு அனுப்பிடுவார். இவ்வளோதான வாப்பா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு எலும்பு முறிவு டாக்டர்களில் மிக முக்கியமான ஆள் அவர். மதிமுகவில் 1996 நின்ன போதே தனிப்பட்ட மெஜாரிட்டியில் அதிக ஓட்டுகள் வாங்கினார். கிட்டத்தட்ட 2வது இடம் வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தது. அந்த செல்வாக்கு 4 முறை ஜெயிச்ச ஜெயராமனுக்கு இந்த தொகுதியில் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 லோடு எம்சாண்ட் மண் கல் கேரளாவுக்கு போயிட்டு இருக்கு. இங்கே கேரளாவுக்கு போகிறக்கு வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 ரூட்டு தான். ஒன்று காக்காச்சாவடி வேளந்தாவள ரூட்டு, இன்னொன்று நடுப்புனி நாகூர் ரூட்டு, அதுக்கப்புறம் கோபாலபுரம், அதுக்கப்புறம் மீனாட்சிபுரம், அதுக்கப்புறம் செமனாம்பதி. இந்த 5 ரூட்டில் நீங்கள் யாராச்சும் ஒரு கேமராவை கொண்டு நின்னீங்கனாலும் போதும். டெய்லி 1000 லோடு ஒரு செக் போஸ்ட்டுக்கு கடந்து போகுது. இதுக்கு காவல்துறையும் உள்ளு, எம்எல்ஏ உள்ளு, ஆட்சியாளர்கள், தாலுகா ஆஃபீஸு எல்லாத்துக்குமே கட்டிங் கரெக்டாக போயிட்டுருக்குது. அது இல்லாமல் சரக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு போனாலும் எல்லா ஏரியாவிலையும் வாங்க முடியும் பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது யார் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் செந்தில் பாலாஜி ஆட்கள் நோட்டு போட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் எத்தனை லோடு போகுது என்ன அப்படிங்கிறதையெல்லாம். செந்தில் பாலாஜியோட வருகை தான் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா 97 சீட்டு பேரூராட்சிகளை ஜெயிச்சு கொடுத்தாரு கோவை மாவட்டத்தில். அதாவது கொங்கு மண்டலம் அதிமுகவோட கோட்டைங்கிறத மாற்றி எழுதின வரலாற்று பெருமை செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி மனிதரில் புனிதரோ பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய ஒரு நல்லவரோ எல்லாம் கிடையாது. செந்தில் பாலாஜி ஊழலின் 1ஆம் நம்பர் ஊற்றுக்கண் திமுகவில். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். திமுக ஆட்சியிலேயே இப்போ நிறையா அமைச்சர்கள் மேலே கரப்ஷன் இருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரியும். செந்தில் பாலாஜி என்னைக்கு உள்ளூர் கோயம்புத்தூர் மாவட்ட திமுக நிர்வாகிகளை நம்பாமல் கரூர் கேங்கை கொண்டு கோவை மாவட்டத்தில் இறக்குனாரோ அன்னைக்கே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு மகுடம் சூட ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 100 பேரூராட்சிகளை கொண்ட கோவை மாவட்டத்தில் எத்தனை சீட் ஜெயிப்பீங்கன்னு ஸ்டாலின் கேட்டதுக்கு 97 சீட்னு செந்தில் பாலாஜி சொன்னார். 95 சொன்னார். ஆனால் அவர் ஜெயிச்சு கொடுத்தது 97 சீட்டை ஜெயிச்சு கொடுத்தாரு. அதனால அறிவாலயத்தின் செல்லை பிள்ளையானார் செந்தில் பாலாஜி. இப்போ செந்தில் பாலாஜி யாரை கைகாட்டுறாரோ அவருக்கு தான் இங்கே பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சீட்டு. கொங்கு மண்டலத்தின் பொறுப்பு அமைச்சர் வரப்போகிற எலெக்ஷனில் செந்தில் பாலாஜி. இதில் யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேரை மட்டும் நாங்கள் இப்போ இது பண்ணுறோம். தமிழ்மணி 1996 ஜெயிச்ச ராஜ் பையன் தமிழ்மணிக்கு அவர் எப்போவுமே ஏற்கனவே 2 டைம் கொடுத்து தோத்துட்டாரு. அதே மாதிரி போன முறை 1700 ஓட்டுகள் தோத்த டாக்டர் வரதராஜ் அவருக்கு எப்போவுமே முன்னுரிமை தருவாங்க.
அதுக்கப்புறம் இப்போ நகர தலைவராக இருக்கிற நவநீதன், அவர் மிஸ்ஸஸ் தான் வந்து இப்போ சேர்மேனாக இருக்காங்க பொள்ளாச்சிக்கு. நவநீதனுக்கும் ஏன்னா நவநீதன் வந்து தனிப்பட்ட முறையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உதயநிதி ஸ்டாலின் இப்படி அவங்களோட அன்பை பெற்றவர். அது இல்லாமல் டாக்டர் மகேந்திரன் பேரை சொன்னாங்க. டாக்டர் மகேந்திரன் பேருக்கு சீட்டு கொடுத்தா திமுகவில் திமுக காரங்களே ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா டாக்டர் மகேந்திரன் வந்து ஹைஃபை அரசியல்வாதி, லோக்கல் ரேஞ்சுக்கு இறங்கி வர மாட்டார். அவர் போய் கோயம்புத்தூரில் பெரிய ஹோட்டலில் ஏதோ அங்கே டீ குடிச்சிட்டு ட்விட்டரில் அரசியல் பண்ணிட்டு இருந்தவர். அவர் ஏற்கனவே கமல் கட்சியில் வந்து இங்கே வந்தவர். பொள்ளாச்சிக்குள்ளே அவருக்குன்னு எந்த ஒரு செல்வாக்கும் கிடையாது. அதாவது நவநீதனுக்கு டவுனில் இருக்கிற ஓட்டும் கூடி இவருக்கு கிடையாது, டாக்டர் மகேந்திரனுக்கு. அதே மாதிரி ஒன்றிய செயலாளர்கள் எல்லாருமே கேட்பாங்க. இப்போ மருதவேல் இருக்காரு, வடக்குன்றியம் ரமேஷ் இருக்காரு, இப்போ எல்லாருமே கேட்பாங்க. இதில் யாருக்கு எலிஜிபிள் வரும் அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் இந்த தொகுதியை தக்க வைக்கணும்னு நினைப்பாரு. ஆனால் அவர் திருப்பூர் மாவட்டத்துக்கு போயிட்டதால இந்த முறை உடுமலைப்பேட்டைக்கு மாற்றி போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பொள்ளாச்சி தொகுதியில் உறுதியாக பொள்ளாச்சி ஜெயராமன் நின்னாருன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் உதயசூரியன் இங்கே உதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ஏற்கனவே எம்பிக்கு நின்ன கார்த்திகேயன், திவான் சும்புதர் கார்த்திகேயன் மிகச்சிறந்த வேட்பாளர் அஇஅதிமுகவில். அவர் யூஎஸ்ல படித்தவர், மென்பொறியாளர், கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர். அவர் நினச்சிருந்தா அங்கேயே இருந்திருக்கலாம். ஆனால் கட்சி பணிக்காக தன்னை அளப்பரிய அளவுக்கு ஈடுபடுத்தி கொண்டவர். அதே மாதிரி முன்னாள் சேர்மேன் நகர தலைவர் தம்பி கிருஷ்ணகுமார் அவரும் கேட்பார். ஆனால் போன டைம் எம்பி சீட்டு கேட்டப்போ, வேலுமணி கேட்டப்போ அதுக்கு வந்து அவர் இசைந்து கொடுக்கல. அதனால கார்த்திகேயனுக்கு கிடைச்சது. கார்த்தியோட தொகுதி வந்து வால்பாறை சட்டமன்றத்தில் வர்றதுனால இந்த முறை ஒரு வாய்ப்புகள் அவருக்கும் இருக்கு. அதாவது பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு இல்லை அப்படின்னா, இப்போ நவநீத கிருஷ்ணனுக்கும் கார்த்திக்கும் நேரடி முட்டல் வந்ததுன்னா 2 பேருமே யங்ஸ்டர் கேண்டிடேட், ரொம்ப நல்லா இருக்கும். பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு கொடுத்தா இந்த முறை வந்து உறுதியாக வந்து இந்த இடத்துல உதயசூரியன் ஒதுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. போன டைமே அதுதான் ரிசல்ட் நிலவரமாக இருந்தது. அதை தாண்டி பொள்ளாச்சி நகர தலைவர் பரமகுரு இந்த சைடு நிறைய ஓட்டுகளை வாங்கி தரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி அந்த சைடு கொங்கு நித்யானந்தம் இருக்காரு. அவர் எம்எல்ஏ சீட்டுக்கு ட்ரை பண்ணாரு, ஆனால் கிடைக்கல. இந்த முறையும் அவர் ட்ரை பண்ணுவார். இந்த முறையும் அவர் விடாமுயற்சி பண்ணுவார் கொங்கு நித்யானந்தம். கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு டஃப் ஃபைட்டான ஒரு தொகுதி. இதை தாண்டி அப்புறம் விஜயோட அரசியல் வருகைன்னு ஒன்று இருக்கு. பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 7% 9% விஜய் கட்சி இங்கே எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது 18 வயசுலேருந்து 35 to 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்கள் எல்லாருமே இப்போ நான் இடையில சமீபத்திலையும் கூடி வந்திருந்தப்போ பார்த்தேன். பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வரதராஜன் ஒரு யங்ஸ்டர் பாய், அவர் பிஸ்னஸ்மேன், அவர் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் கொடியேற்றி வச்சுட்டார் விஜய் கொடியை. அதாவது பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆட்கள் அப்படின்னு யாரும் விஜய் கட்சியில் இல்லை. ஆனால் இருக்கிற யங்ஸ்டர்களை நிறையா பேர் விஜய் கட்சிக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் எல்லாருமே விஜய் கட்சிக்கு தான் போடுவாங்க. இது எங்கே பிரியுது அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டு. அதாவது பிஜேபியோட ஐகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலைக்குன்னு ஒரு செல்வாக்கு உருவாக்கி வச்சுருந்தாரு. கோவை மாவட்டத்திலேயே 4.5 லட்சம் ஓட்டுக்கு பக்கம் போனவர். இந்த முறை போன முறை போட்டியிட்ட வசந்தராஜன், பொள்ளாச்சி எம்பி தொகுதிக்கு போட்டியிட்ட வசந்தராஜனும் 2,50,000 ஓட்டுக்கு வாங்கினார். அந்த ஓட்டுக்கள் எல்லாம் இந்த முறை செதறிடும். இந்த அண்ணாமலையை தூக்குனது வந்து யங்ஸ்டர் மத்தியில் ஒரு அதிருப்தி தான் கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த கூட்டணிக்கு பாமக வந்தாலும் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்குன்னு எந்த ஒரு செல்வாக்கும் இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு செல்வாக்கு இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்குது, திருப்பூரில் இருக்குது. அந்த தொகுதிகள் எம்பி எலெக்ஷன்லேயே வந்து உங்களுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு தான் தருவாங்க. இந்த முறை தான் நேரடியாக திமுக கோயம்புத்தூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. திருப்பூரை வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க. திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாமே இந்த தொகுதிக்கு பக்கத்தில் வந்ததுனால கம்யூனிஸ்ட் அலை இருக்கும். அதை தாண்டி பொள்ளாச்சி தொகுதியில் வந்து மதிமுக 2 முறை எம்பி வெற்றி பெற்ற தொகுதி. மதிமுகவுன்னு ஒவ்வொரு கிராமத்துக்கும் இன்றைக்கும் 10-15 ஓட்டு எப்பவுமே விழுகும். காங்கிரஸுக்கு ஒரு 5 பேராவது, ஒரு எந்த ஊராக இருந்தாலும் காங்கிரஸுக்குன்னு ஒரு ஓட் பேங்க்கு ஒரு 5 பேராவது போடுவாங்கன்னு வைங்களேன் காங்கிரஸுக்கு. அதனால திமுக வந்து இந்த முறை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அதை முரண்பட்ட ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தெரியும். இங்கே சிறுபான்மையர்கள் வாக்குகள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் செதறடிக்க முடியாது. எல்லா கிராமத்துலேயும் சிறுபான்மையர் முஸ்லீம்கள் நிறையா இருக்காங்க. அவங்க ஓட்டு என்றைக்கும் அது விஜய் முறியடிப்பார் அந்த ஓட்டை அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் தெளிவான மனப்பான்மையில் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து திமுகவுக்கே தான் இந்த முறையும் வாக்களிப்பாங்க. கிறிஸ்டின்ஸ் ஓட்டுகள் கொஞ்சம் செதறும்.
அந்த ஓட்டுகள் விஜய்க்கு போகும். அந்த பர்சன்டேஜ் தான் அந்த யங்ஸ்டர் ஓட்டு, கிறிஸ்டின்ஸ் ஓட்டு தான் எல்லாம் சேர்ந்து தான் 7 to 9% பொள்ளாச்சி தொகுதியை விஜய் பிடிப்பாரு. அந்த ஓட்டு எங்கிருந்து பிரியுதுன்னா, பிஜேபி மேல இருக்கிற அதிருப்தியாளர்கள் ஏடிஎம்கே காரங்க, அதே மாதிரி ஏடிஎம்கே அதிருப்தியாளர்கள் பிஜேபிக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் அடுத்த சோர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும்தான். கேட்குறவன் கேன பையனாக இருந்தால் கிணத்துக்குள்ள கலைஞர் டிவி ஓடும்பாரா மச்சான் அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் திமுக ஆட்சியில் இங்கே ஒன்றும் பாலாறும் தேனாரும் இந்த ஊருக்குள்ளே ஓடிடல. கரப்ஷன் ஆட்சி தான். ஆனால் அதை தாண்டி அவங்க கொண்டு வந்ததில் அந்த இலவச பஸ் பயண திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம், சிறந்த திட்டம். அதாவது கிராமத்து பெண்கள் இங்கிருந்து பொள்ளாச்சி வேலைக்கு போகிறவங்க மாத சம்பளம் 15,000 அப்படின்னா ஒரு 3,000 ரூபா அவங்களுக்கு மிச்சமாகுது. அதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது பெண்கள் ஓட்டு அதிகப்படியாக திமுகவுக்கு இந்த முறை கிராமங்களில் உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த ஊர் வந்து எப்பவுமே ஒரு 1,000 ரூபா நீங்கள் கடைசியில் எப்படியா இருந்தாலும் கொடுத்துருவீங்க. அது இல்லாமல் செந்தில் பாலாஜியோட கடுமையான உழைப்பு, செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினார் அவங்க திமுக கையில் இருக்க வரைக்கும் அவங்க பயந்துக்கவே வேண்டியதில்லை. அறிவாலயத்திற்கு கொங்கு மண்டலத்தில் 40 தொகுதிகள் செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. கொங்கு மண்டலம் அதாவது கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 40 தொகுதிகள் வருது. 40 தொகுதிகளில் அவர் 35 தொகுதிகளுக்கு மேல் வென்றெடுத்து கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள். ஏமாந்தா வேலுமணிக்கே ஆப்படிச்சு விட்டு போயிடுவார் செந்தில் பாலாஜி. ஏன்னா செந்தில் பாலாஜியோட உழைப்பு அளப்பரிய உழைப்பு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி செக்ரட்டரியேட் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், எங்கே ஒயின் ஷாப் எங்கே நீக்கி இருக்குது, வாங்க காட்டுங்க உடனே காட்டுங்க பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். செந்தில் பாலாஜிக்கு நான் சொல்ல என்னென்னா, கோவை மாவட்டத்தில் எத்தனை கடை இருக்குதுங்கிறது புள்ளி விவர பட்டியல் தெரியல. ஆனால் செந்தில் பாலாஜி கோவை மாவட்டம் வந்தாருன்னா அத்தனை கடைக்கும் கூட்டிகிட்டு போய் என்னால் காட்ட முடியும். 10 மணிக்கு மேலே வெடிக்கால நீங்கள் காலையில் 12 மணி திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவார்ட்டர் 240 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க இங்கே. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி கனிம வளங்கள் கடத்தப்படுறதுல உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியுது. அதை தாண்டி வேற ஆப்ஷனே இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறாங்க. முரண்பட்ட பிஜேபி அதிமுக கூட்டணி ஒழியணும். அதுக்கு யாரு அப்படின்னு பார்க்கும்போது திமுக தான், வேற ஆப்ஷன் வேற யாருமே இல்லை. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். ஆனால் உங்கள் ஆட்சி மாதிரி ஊழல் கரப்ஷன் இது இருக்கிற ஆட்சி உலகத்தில் எதுவுமே இருக்காதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை தாண்டியும் நூலிலையில் எட்ஜ் எடுத்து பொள்ளாச்சியை இந்த முறை உதயசூரியன் கைப்பற்றுகிறது.